சென்னையில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விற்பனை என புகார் எழுந்ததை அடுத்து ஐஸ்கிரீம் கடைக்கு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், இப்ப தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த கடையில் என்ன ஆய்வு அந்த கடையில் மேற்கொள்ளப்பட்டது? என்ன தெரிய வந்தது? அந்த ஐஸ்கிரீமில் மதுபானமே கலந்திருக்குதா, இல்லை மதுபானத்துக்கான இந்த எசன்ஸ் கலந்திருக்கா? முழு விவரங்கள் என்ன? சென்னையில மதுபானம் கடந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு வீடியோக்கள் வெளியிடப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே யூடியூபர் மற்றும் சம்பந்தப்பட்ட கடையினுடைய உரிமையாளர்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறையின் தரப்புல நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா சம்பந்தப்பட்ட அந்த ஐஸ்கிரீம்கள் அனைத்துமே பிளேவர்ஸ் தான் எனவும், அதுல மதுபானம் எதுவும் கலக்கப்படவில்லை எனவும், பொதுமக்களை இந்த விவகாரத்துல திசை திருப்பக்கூடிய வகையிலும் கவரக்கூடிய வகையிலும் இது போன்ற விளம்பரங்களை மேற்கொண்டதாக உணவு பாதுகாப்புத்துறை ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. எனவே இந்த சம்பந்தப்பட்ட இந்த கடையின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில தற்போது திருமங்கலத்தில் இயங்கக்கூடிய அந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடையினுடைய உரிமையாளர் பிருத்திவிராஜ் போலியான ஆவணங்களை கொடுத்து உணவு பாதுகாப்புத்துறையுடைய உரிமத்தையும் பெற்றிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. சென்னை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடையில புகாரின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஆய்வுல இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், தரமற்ற பொருட்களை கொண்டு மதுபான வாசனைகளை கொண்ட பிளேவர்களையும் ஐஸ்கிரீம்ல பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அறிக்கையில தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட கடையினுடைய உரிமையாளர் பிருத்திவிராஜ் மீது உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொண்டு அவரது கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறாங்க. மேலும் கடையினுடைய உரிமையாளர் பிருத்திவிராஜ் போலியான ஆவணங்களை கொண்டு உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் பெற்றிருப்பதும் விசாரணையிலே தெரிய வந்திருப்பதை தொடர்ந்து அருகாமையில மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில எந்தெந்த கடைகள் இது மாதிரி போலியான ஆவணங்களை வைத்து கடைகளை நடத்துகிறார்கள் என்பது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்வதற்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.